மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதைலாம் எடுத்துட்டேன். தனியா 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை 1 துண்டு, லவங்கப்பூ 4. இது எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். எல்லா மசாலா எண்ணெய் போடாமல் வறுத்துக்கணும். தனியா, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, லவங்கம், வரமிளகாய். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். மசாலாலாம் 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையோட ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், மசால் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். இது எல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மசாலாலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மசாலாலாம் மிக்சியில் நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் மசாலாலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நம்ம வதக்கி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் அரைச்சி அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாம் நம்ம வறுத்து அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. சின்னதாக ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு, களிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.